ஹாய் டியர் பிரதர்ஸ், இது 13ஆம் தேதி கேரளா லாட்ரி பாக்கியதாரா ட்ரா நம்பர் 24. 13ஆம் தேதி மண்டே கேரளா லாட்ரி பாக்கியதாரா ட்ரா நம்பர் 24னுடைய கஸ்ஸிங் நம்பர்ஸ். ஆல் போர்டில் 4, 9, 1, 6 கொடுத்துருக்கேன். ஆல் போர்டில் 4, 9, 1, 6 4 பவர் பண்ணோம்னா 9, 1 பவர் பண்ணோம்னா 6. இந்த கொடுத்துருக்கிற 4 நம்பரில் 4, 9 மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன் மை டியர் பிரதர்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கணிப்பு படி, என்னுடைய கஸ்ஸிங் படி பார்த்தோம்னா 4, 9 ஏபிசி போர்டில் 4, 9 இறங்குறதுக்கு மேக்ஸிமம் சான்ஸ் இருக்குது. ரொம்ப சிம்பிளாக யோசித்து பார்த்தோம்னா நேற்று ரிசல்ட் பார்த்திங்கன்னா 935 3 டிஜிட்டில் 935. அதில் 39 இருக்குது, 59 இருக்குது. அதாவது 93 இருக்குது, 95 இருக்குது. இடையில் 94 இல்லை. 93க்கு அப்புறம் 94, 95. நேற்று ரிசல்ட் பார்த்திங்கன்னா 935. ஏபியில் 93, ஏசியில் 95. அதாவது 93, 95 இருக்குது, 94 இல்லை. திருப்பி பார்த்தோம்னா 49. அதனால் இன்றைக்கி 13ஆம் தேதி 4, 9 வச்சு அடிக்கிறதுக்கு 200% சான்ஸ் இருக்குது. என்னுடைய கஸ்ஸிங் படி ரொம்ப சிம்பிளாகவே போயிடலாம். அதனால் ஆல் போர்டில் 4, 9 கொடுத்துருக்கேன். அதை மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். என்னுடைய கஸ்ஸிங் படி 200% ஏபிசி போர்டில் 4 இறங்குறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஏபிஏசிபிசியில் 49, 94 மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன் மை டியர் பிரதர்ஸ். ஆல் போர்ட்லேயும் 4, 9 மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். ஏபிஏசிபிசியில் 49, 94 மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த நம்பரோட 58, 85, 83, 38, 80, 08, 86, 68 டபுள்ஸ் இறங்க சான்ஸ் இருக்குது. குறிப்பாக 88. ஸோ டோட்டலாக பார்த்தோம்னா 49, 94 மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். 58, 85, 83, 38, 80, 08, 86, 68. ஃபோர் டிஜிட்லேயும் 3 டிஜிட்லேயும் 6 நம்பர் மட்டும் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட் நம்பர் 25, 49 3 டிஜிட்டில் 549. 25, 49, 549. 14, 29. 14, 29, 429. 54, 19, 419. 25, 17, 517. 34, 96, 496. 64, 69, 469. ஸோ ஃபைனலாக ஒரே ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த நம்பர் வந்துட்டு கஸ்ஸிங்கில் ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருந்ததுனால இந்த 888 மட்டும் கொடுத்துருக்கேன் மை டியர் பிரதர்ஸ். உங்கள் கஸ்ஸிங்கோட மேட்ச் ஆச்சுன்னா பாருங்கள், எல்லாம் விட்டுருங்க. 888 இறங்க சான்ஸ் இருக்குது. ஏன்னா நேற்று ரிசல்ட் பார்த்திங்கன்னா 935. அந்த ஏ போர்டில் இறங்கின 9, 8ன்னு பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. பி போர்டில் இறங்குற 3 பவர் பண்ணால் 8. சி போர்டில் இறங்குற 5 வந்து 8ன்னு பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதனால் 888 கொடுத்துருக்கேன். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 6 நம்பர் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். 549, 429, 419, 517, 496, 469. மேக்ஸிமம் எல்லா நம்பர்லேயும் 4, 9 தான் என்னுடைய ஸ்ட்ராங் நம்பர். அதை அப்படியே யூஸ் பண்ணியிருக்கேன்.
ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணுற நம்பர்ஸ் 4, 9. மேபி ஆர் மே நாட் பி, வரலாம் வராமலும் போகலாம். அதனால் நஷ்டம் ஏற்பட்டால் எனக்கும் இதே தான், நானும் இந்த நம்பர் தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுத்துட்டு எனக்கு ஒரு நம்பர் அப்படிலாம் இல்லை. என்னுடைய கஸ்ஸிங்கில் என்னுடைய மனசுக்கு என்னுடைய உள்ளுணர்வுக்கு இந்த நம்பர் வரும் அப்படின்ட்டு நான் ஒரு கஸ்ஸிங்கில் விடுறேன். ஒரு கணிப்பு தான், முடிவு இல்லை. அதனால் சப்போஸ் இந்த நம்பர்ஸ் வரல அப்படின்னு சொல்லும்போது சோர்ந்து போயிடாதீங்க. நம்ம முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம். ஒரு மிகச்சிறப்பான வெற்றியை பிடிச்சிடலாம். ஸோ நீங்களும் நானும் சேர்ந்து முயற்சி பண்ணால் முடியாது ஒன்றும் கிடையாது. அதனால் ரொம்ப கவனமாக ப்ளே பண்ணணும். ஸோ 888 ஃபாலோ பண்ணுங்கள், பாருங்கள். உங்களுடைய கஸ்ஸிங்கோட மேட்ச் ஆச்சுன்னா ப்ரொசீட் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஸோ டோட்டலாக 6 நம்பர் மட்டும் கொடுத்துருக்கேன். உங்களுடைய கஸ்ஸிங்ஸ் இருந்தாலும் தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே டியர் பிரதர்ஸ், இது 13ஆம் தேதி கேரளா லாட்ரி பாக்கியதாரா ட்ரா நம்பர் 24 கஸ்ஸிங் நம்பர்ஸ் ஆல் போர்டில் 4, 9 மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். மார்க் பண்ணி கொடுத்துருக்கிற நம்பர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டான நம்பர்ஸ். ஏபிஎஸ்சிபிசிலையும் 49, 94 மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓவராலாக பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்கேன். ஸோ என்னுடைய டாப் மோஸ்ட் நம்பர் என்ன அப்படின்னா 4, 9. அதை வச்சு தான் கஸ்ஸிங்ஸ் எடுத்திருக்கேன். ஒருவேளை 349, 849, 549, 749, அதாவது 49ஓட 3, 8, 5, 7 இந்த 4 நம்பர் சேர்ந்து வர்றதுக்கு மேக்ஸிமம் சான்ஸ் இருக்குது. சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். 49 தான் டாப் மோஸ்ட் கஸ்ஸிங் நம்பர். அந்த 49 அப்படின்ற நம்பரோட 3, 8, 5, 7 ஒருவேளை 749, 549, 849 அந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி என்னுடைய விஷயம் என்னென்னா 4, 9 அதோட 3, 8, 5, 7 அவ்வளோதான் மை டியர் பிரதர்ஸ். மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன், பாருங்கள். உங்கள் கஸ்ஸிங்கோட மேட்ச் ஆச்சுன்னா ப்ரொசீட் பண்ணுங்கள், இல்லைனா தயவு செஞ்சு விட்டுருங்க. ஓகே மை டியர் பிரதர்ஸ், உங்களுடைய கணிப்பு இருந்தாலும் கஸ்ஸிங்ஸ் இருந்தாலும் தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் பக்காவாக கஸ் பண்ணுறீங்க நிறையா பேர். அதனால் உங்களுடைய ஒவ்வொரு கணிப்பையும் நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். அதனால் ஒரு மிகச்சிறப்பான வெற்றியை கூடிய சீக்கிரம் பிடிச்சிடலாம். லக்கு தானே, அதில் முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய 80% ஒர்க்கை நம்ம போடுறோம். கண்டிப்பாக கிடச்சிரும்னு ரொம்ப நம்புகிறேன். ஓகே டியர் பிரதர்ஸ், ஃபைனலாக என்னுடைய ட்ரிக் நம்பர்ஸ் உங்களுக்கே தெரியும். இந்த ட்ரிக் நம்பர் பேஸ் பண்ணி தான் நான் ஆல் போர்ட் நம்பர், ஏபிஎஸ்சிபிஎஸ்சி நம்பர், 4 டிஜிட் 3 டிஜிட் நம்பர்ஸ் எடுக்கிறது வழக்கம். ஸோ இந்த ட்ரிக் நம்பரில் இன்றைக்கி எனக்கு மனசுக்கு செட்டான மேக்ஸிமம் சான்ஸ் இருக்கக்கூடிய நம்பர்ஸை பிக் பண்ணி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த ட்ரிக் நம்பர் மூலமாக நான் எடுக்க மறந்த நம்பர்ஸ் நீங்கள் ஏதாவது எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்ன சொல்கிறது, நிறையா பேர்த்துக்கிட்ட என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அதனால் சில பேர்த்த நான் பிளாக் பண்ணிட்டேன் அப்படின்றதுனால நீங்கள் தயவு செஞ்சு வருத்தப்படாதீங்க. நான் ஆல்ரெடி முன்கூட்டியே உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் பிளாக் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு இது வேலை இல்லை, இது என்னுடைய ஹாபி மட்டும்தான். எனக்கு வேறு வேலை இருக்குது எனக்கு. சப்போஸ் நீங்கள் ஒவ்வொரு சமயத்துலேயும் எனக்கு மெசேஜ் பண்ணி என்ன ஏது அப்படின்னு கேட்டுட்ருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் ட்ரபுளாக இருக்கிறதுனால தான் பிளாக் பண்ணியிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. அதனால் என்னடா வாட்ஸ்அப்பில் இருந்து பிளாக் பண்ணிட்டானே அப்படின்ட்டு வருத்தப்படாதீங்க மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நீங்கள் என்ன சொல்கிறது, எப்பவுமே என்னோடய சகோதரிகள் தான், அதில் மாற்று கருத்து ஒன்றும் இல்லை. என்னென்னா அது உங்களுக்கும் மனசு கஷ்டமாக இருக்கும். என்னடா நம்ம இவனுக்கு ஒரு மெசேஜ் பண்ணுறோமே, ரிப்ளை பண்ண மாட்டேன்றானே அப்படின்ட்டு இருக்கும். நமக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது தான் பண்ண முடியும். அந்த ஃப்ரீ டைம் கிடைக்கிறதுக்குள்ளே ரிசல்ட்டே வந்துடும். அதனால் சில நம்பர்ஸ் எல்லாம் நான் பிளாக் பண்ணியிருக்கேன். அதனால் நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. என்ன சொல்கிறது, அவ்வளோதான். உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் எப்போவுமே எனக்கு
நான் ரொம்ப நன்றி கடன் பட்டவன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் அஃபெக்ஷன். டேக் கேர் ஆஃப் யுவர் ஃபேமிலி. நான் எப்பவும் சொல்கிறது அதுதான். என்ன இருந்தாலும் சரி, உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் பார்க்கணும், உங்களை பார்க்கணும். உடல் நலத்தை தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க. இருந்தால் தான் எல்லாமே பண்ண முடியும். அதனால் கவனமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, நல்லா சாப்பிடுங்க. வேலைக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி, எவ்வளோ சண்டை கோவம் இருந்தாலும் சரி, சாப்பாட்டு மேலே மட்டும் கோவத்தை காட்டிடாதீங்க. ஃபுல்லாக கட்டிடுங்க. அப்போ தான் வந்து தெம்பாக அடுத்தது சண்டை போட முடியும், போராட முடியும், அழ முடியும். எதாக இருந்தாலுமே தெம்பாக இருந்தால் தான் பண்ண முடியும். அதனால் கவனமாக இருங்க. இதற்காகவும் நான் எப்பவுமே சொல்கிறது, இந்த விஷயம் வந்து நான் சொன்னதில்லை. எங்கள் அப்பா எனக்கு சின்ன வயசுலேருந்தே சொல்லி கொடுத்த ஒரு விஷயம். எங்கள் அப்பா இல்லை எனக்கு, எதுக்காகவும் வருத்தப்பட்டுறக்கூடாது அப்படிம்பாங்க எங்கள் அப்பா. அது கேள்வி கேட்டு என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், இதான பிரச்சனை, பார்த்துக்கலாம் விடு அப்படின்ற மாதிரி ஒரு கெத்து, ஒரு ஸ்டைலே அப்படி தான் என்னோடது. அதனால் எங்கள் அப்பா சொன்னது எங்கள் அப்பா தான். எங்கள் அப்பா இறந்தப்போ கூட நான் பார்த்துக்கலாம் அப்பா, ஓகே, அந்த மைண்ட் செட்டு. அதனால தான் அந்த சமயத்தில் என்னால் இடிஞ்சு போய் உட்காந்து அழுதுட்டு உட்காந்துட்ருக்காம எங்கள் அப்பாவை பார்க்க வந்த மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 6,000 to 7,000 பீப்புளுக்கு மேலே வந்திருந்தாங்க எங்கள் அப்பாவை பார்க்குறக்கு. அத்தனை பேர்த்துக்கும் ஃபுட்டு, அக்காமடேஷனு, உங்களுக்கு உண்டான எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்து எங்கள் அப்பாவை நல்லபடியாக அடக்கம் பண்ணினேன். அதனால் என்ன விஷயம் சொல்கிறேன்னா, ஏன் இதெல்லாம் உங்கள்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த லாட்ரி டிக்கெட்டையும் தாண்டி உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு காரணம் என்னென்னா, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு எப்பொழுதுமே நீங்கள் சகோதரிகள் தான். அதனால் உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி. எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். அதனால் டோன்ட் ஃபீல் about anything. So take care of your family, take care of your health. மிகச்சிறப்பான வெற்றியை பிடிக்கிறோம் கண்டிப்பாக. ஓகே மை டியர் பிரதர்ஸ், குட் லக்.